சார் உங்கள்கிட்ட நான் 2 கேள்வி கேட்க போகிறேன். அந்த 2 கேள்விக்கும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? முதல் கேள்வி, சரியா? நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? ஓகேவா? இதுக்கு கேள்வி இதுக்கு பதில் கண்டிப்பாக எழுதுங்க. முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி பதில் சொல்லுங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியாக இருக்கா? இதுக்கும் பதில் எழுதுங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேருக்கு தெரியாத பிரச்சனை என்ன அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னும் யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயமே. நல்லா கேட்டுடுங்க. ஓகேவா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. சரியா? இந்த நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த டெக்ஸ்ட் புக், எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்க. அதில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? முதல் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட் தான். எந்த புக் வேணாலும் எடுத்து படித்து பாருங்க. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட். ரெண்டாவது உடல் உழைப்பு, நல்ல உடல் உழைப்பு. மூணாவது நல்ல தூக்கம். நாலாவது தான் மாத்திரை. அஞ்சாவது தான் இன்சுலின். அதனால இந்த முதல் 3லையும் ரொம்ப முக்கியமானது பேலன்ஸ் டயட்டு தான். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னாகும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இதை சரியாகணும்னா ஒரே ஒரு வழிதான், பெஸ்ட் வே. நீங்கள் புக்கில் எடுத்து படித்து பாருங்கள். பேலன்ஸ் டயட்டு தான். புரிஞ்சுதா? புரியலையா? இன்னும் புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட வேண்டியது இருக்கும். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை. புரியலையா? ஆனால் எந்த நோயும் சரியாகாது. பேலன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும். இந்த தம்பி பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கு பெரியவங்களுக்கு. 128 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் 3 விஷயம் பண்ணுங்க. 1, கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுவீங்களா?